ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு டைமாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. சப்ஜெக்ட் பொறுத்தவரை இங்கிலீஷ் எக்ஸாம் தான். ஸோ அதை வந்து எந்த மாதிரி அட்டன் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்ஜெக்ட்டை தாண்டி இப்போ நீங்கள் ஆன்சர் ஷீட் வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், புக்லெட் வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியத்தக்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமுக்கு போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல் டிக்கெட் பொறுத்தவரை சில காலேஜில் வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க, சில காலேஜில் வந்து அவங்களே வந்து எக்ஸாம் அப்போ கொடுப்பாங்க, அப்படியே வாங்கிப்பாங்க. ஸோ மெயினாக வந்து ஆல் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துருந்தா கரெக்டாக எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ரைட் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸாக எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே கரெக்டாக எடுத்துன்னு எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணதுக்கு போயிடுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் புக்லெட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் புக்லெட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த புக்லெட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். இதில் வந்து காலேஜ் கோடு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், காலேஜ் நேமு, டிகிரி அண்ட் பிரான்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். எந்த ஒரு அடிதல் திருத்தலுமே எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபில் பண்ணத்தில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட இன்விஜிலேட்டர் கேட்டு ஃபில் பண்ணுங்கள். மெயினாக டு பி ஃபில்டு பை தி கேண்டிடேட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதேமாதிரி கொஷின் பேப்பர் கோடு பொறுத்தவரை கொஷின் பேப்பர் கொடுத்துட்டோன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்பர் ஆஃப் பேஜஸ்லாம் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்சர்லாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கடைசியாக எழுதின ஆன்சர் வந்து எந்த பேஜில் இருக்கு பாருங்கள், அந்த பேஜ் நம்பர் வந்து இந்த முன்னாடி வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஆன்சர் ஷீட்டோட செகண்ட் பேஜ்லேயும் அப்படிலாம் வந்து ஆல் டிகிரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்சர் பொறுத்தவரை நீங்கள் வந்து ப்ளூ அப்படிலாம் வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னோ இல்லை வந்து இங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். மற்ற கலர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி கொஷின் பேப்பர் வந்தோடனே டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆன்சர் புக்லெட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் புக்லெட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்கள். எல்லா பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதா, அந்த நூல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டிச்சாக இருக்குதா, இந்த மாதிரி கரெக்டாக இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் எதனா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து ஸ்டிச் ஆகல அப்படின்லாம் வந்து ஏன்னா சம் பேஜஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்னா உங்களோட இன்விஜிலேட்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணி வேறு புக்லெட் வந்து மாற்றிங்க. நெக்ஸ்ட்டு புக்லெட்டில் பொறுத்தவரை அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து ரைட் பண்ணாதீங்க. வெறும் அவங்க வந்து என்ன ஃபில் பண்ண சொல்கிறாங்க அதை ஃபில் பண்ண போகிறீங்க. உள்ளே வந்து ஆன்சர் எழுத போகிறீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோ இல்லை வேறு எதனா தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் பண்ணதோ அது மேலே வந்து எங்கேயும் ரைட் பண்ணாதீங்க. அதேமாதிரி புக்லெட் பொறுத்தவரை 40 பேஜஸோ இல்லை 42 பேஜஸ் சம்திங் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிஷனல் எதுவும் தர மாட்டாங்க. ஸோ அது புக்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆன்சர் வந்து ஃபில் பண்ணிங்க. அதேமாதிரி இப்போ கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்டோட கொஷின் பேப்பர் தானே, உங்களுக்கான கொஷின் பேப்பர் தானா, ஸோ வேறு எதனா கொஷின் பேப்பராக இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டான கொஷின் பேப்பராக இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் தப்பான கொஷின் பேப்பர் எதனா கொடுத்துருந்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களோட இன்விஜிலேட்டர் கொடுத்துட்டு மாற்றிங்க. அதேமாதிரி ஆன்சர் புக்லெட்டில் வந்து தேவையில்லாத துண்டு சீட் எதனா வந்து எடுத்து போய் அதில் வந்து போட்டு வைக்கிறதோ ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்போ புக்லெட்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமில் வந்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டியே சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர்லாம் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜுக்கு 2 கொஷின் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன கொஷின் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கான ஆன்சர் வந்து அந்த இடத்துல கரெக்டாக எழுதுங்க. ஸோ டோட்டலாக இந்த பார்ட்டியே 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் எழுதுவீங்க. சப்போஸ் எதனா 2 மார்க் வந்து ரைட் பண்ணதுக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து பத்தலாம் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் பி பார்ட் சி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது பிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேஜ் வந்து எம்டியாக இருக்கும். அந்த பேஜ் வந்து 2 மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த பேஜ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் பி பார்ட் சி கொடுத்துருக்காங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பிக்கான ஆன்சர் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பேஜ் கேல்குலேஷன் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 42 பேஜஸ்னால் 42 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அடிஷனல் எதுவும் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ 4 கொஸ்டினே நீங்கள் வந்து அதுவே எழுதிட்டீங்க. ரிமைனிங் ஒரு கொஸ்டின் வந்து உங்களால் ரைட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம வந்து எதுனாலும் அவ்வளோ பேஜஸ்லாம் வந்து கவர் ஆகாது. பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். அதேமாதிரி இந்த பேஜ் கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துன்னா இதில் வந்து பார்ட்டி எல்லா சப்ஜெக்ட்டுமே பொறுத்த வரைக்கும் பார்ட்டியே கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். பார்ட் பியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கிலீஷ் எக்ஸாமாக லெட்டர் ரைட்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேஜ் அப்படிலாம் வந்து மேக்ஸிமம் 2 பேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேஜ் அப்படிலாம் வந்து அதிகபட்சம் ஒரு 5 பேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பேராகிராஃப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் சேம் அதேமாதிரி ஒரு 3 பேஜ் அப்படிலாம் வந்து 4 பேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம வந்து எத்தனை பேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறோன்ட்டு ஒரு கேல்குலேஷன் உங்களுக்குள்ளேயே வந்து போட்டு வச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்த மாதிரி இப்போ ஆன்சராக நீங்கள் வந்து ரைட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு இப்போ தான் வந்து நம்ம வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஆன்சர்லாம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நீங்கள் எழுதின ஆன்சர் வந்து எந்த பேப்பரில் அதாவது எந்த பேஜில் இருக்கு பாருங்கள். அந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஆன்சர் ஷீட்டோட ஆன்சர் புக்கிலோட பின்னாடியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இது வந்து நிறைய பேர் வந்து கடைசியாக பண்ணாமையும் மறந்துடுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இப்போ கொஷினுக்கு ஆன்சர்லாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு இப்போ என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்லெட்டோட பேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ண சொல்லி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து டிக் பண்ணணும். இப்போ பார்ட்டியை பொறுத்தவரை எல்லாருமே தெரியல எல்லா கொஷினும் 10 கொஷினுமே கரெக்டாக அட்டன் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக முன்னாடியே ஓட டிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக அந்த பார்ட் பி அண்ட் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்ட் பி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்லேயே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 15th கொஷின் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும்.
ஸோ அதனால் இப்போ நீங்கள் 15th கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த சப்டிவிஷன் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 11A பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது 2த்தையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த 11A பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் இருக்கிற இடத்துலையுமே கரெக்டாக வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும். சப்போஸ் சப்டிவிஷன்லாம் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இப்போ 11A அப்படிலாம் வந்து 11B அப்படி தான் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் வந்து 11B கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த 11Bயில் வந்து ஃபஸ்ட் இடத்துல மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க. அதே மாதிரி ஆன்சர் புக்லெட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி இந்த டிக் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி பேக் சைடில் வந்து 2 இடத்துல இருக்கும். ஸோ மேலேயும் கீழே இருக்கும். ஸோ மொத்தம் 3 இடத்துல நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எழுதி முடிச்ச பேர் கவனமாக வந்து டிக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் டைம் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. வித் ஆப்ஷனோட, அதாவது சப்டிவிஷன் எதனா இருந்தாக்கா அந்த சப்டிவிஷன் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்சர்லாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு நீ எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி பேக் சைட்லேயும் வந்து 2 இடத்துல இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக டிக் பண்ணிங்க. ஓகே, கடைசியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வந்துட்டு என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எம்டியாக எதனா பேஜஸ் விட்டுருந்தாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணால் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.